வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராக ஒரு கோட்டும் டாப்பு தாங்க பண்ண போகிறோம். இந்த மல்டி கலர் கோட்டு, அது டாப்பு 2 in 1 போடுற மாதிரி நம்ம ரொம்ப சூப்பராக தைக்க போகிறோம். இந்த கோட்டுக்கு நம்ம காலர் வச்சு தைக்க போகிறோம். இது எவ்வளோ எடுத்தேன்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வெறும் 70 பாயிண்ட்டுங்க. அவ்வளோதான் இருந்தது லாஸ்ட்டு பிட்டு. அழகாக இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இதை கோட்டுக்கு எடுத்துகிட்டு இதிலே மீதம் அதாவது ஸ்லீவ்லெஸ் கோட்டுங்க. இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் கோட்டு இதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதி கொஞ்சம் உள்ளதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் கீழே டாப்புக்கு பார்ட்ரு, நெக்குக்கு மேலே பார்ட்ரு, கைக்கு பார்ட்ரு, இது எல்லாமே ரொம்ப ஒரு பிட்டு துணி கூட மிச்சம் இல்லாமல் நான் ரொம்ப அக்யூரேட்டாக கட் பண்ணி இந்த ட்ரெஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ கைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு மேல் உயரத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல் உயரம் 15 இருக்குது. நான் 16 வச்சு கட் பண்ணுறேன். ஏன்னா இதில் இருக்க அகலமே போதுமானது. நல்ல அகலமான டாப்பு. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன்லாம் கிடச்சா எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காட்டன் போடுறதுக்கு. இதை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். சுற்றளவு 10 இன்ச்சு. உயரம் 15ங்க. சுற்றளவு 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இது என் பொண்ணுக்கு தைச்சது தாங்க. 18 இருக்குது. 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி 10 வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் எப்பயுமே 3 இன்ச்சு தான். ஷோல்ட்ரு 2.25 வைக்கிறேன். ஆம்கோல் உயரம் 7 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ மார்க் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழேருந்து வளைச்சி விட்ருங்க. இந்த பக்கமும் நம்ம வளைச்சி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கோட உயரம் 5.5 இன்ச்சு, அகலம் 3. சாதாரண ரவுண்ட் நெக் தான், வேறு எந்த டிசைனும் போடலை. அடையாளப்படுத்திக்கலாம். சேம் பின்னாடியும் கொஞ்சம் க்ளோஸாக வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழேயும் கட் பண்ணிடுங்க. நல்லா வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது லைனிங் கிளாத்து கிடையாதுங்க. நம்ம மெயின் கிளாத்து தான் இது. லைனிங் கிளாத்து அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். இது பியூர் காட்டன்றதுனால தண்ணியில் அலசி போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா தண்ணியில் அலசி போட்டிங்கன்னா தான் சுருங்கிறதுலாம் சுருங்கிடும். மீதை அடுத்து நம்ம தண்ணியில் போட்டால் அவ்வளோவா சுருங்காமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப சுருங்கிடும். அதனால் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தைங்க. இப்போ நம்ம கைக்கு எடுத்தாச்சு, முன்னாடியும் கட் பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 3.25 மீட்ரு ஒட்டி இருந்துச்சு. அதனால் தாராளமாக பெருசாகவே வந்தது. இப்படி முக்கோணமாக மடித்து போட்டுக்கலாம். நகை அகலமான கிளாத் இது. கீழ் உயரம் 30 இருக்குங்க. இப்போ மேலே நம்ம அப்படியே போட்டு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டா அதுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கங்க. ஏன்னா இது கிராஸ்ன்றதுனால நமக்கு இழுத்து கொடுக்கும். அதனால் 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கங்க. நான் 32 வைக்கிறேன். ஏன்னா இது தண்ணியில் போட போட்டு சுருங்கும். ஃபஸ்ட்டு கீழே நான் நல்லா வளைவாக கொண்டுட்டு வரேன். கொஞ்சம் ஆப்பிள் கட் மாதிரி இருக்கும் நமக்கு. அதாவது சைடில் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஜாயின் பண்ணலை எதுவுமே. அதனால் அந்த அந்த இந்த சைடு 32, அந்த சைடு நான் ஒரு 3 இன்ச்சு கம்மி பண்ணி 29 வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம சைடில் ஜாயின் பண்ணணும்லாம் கிடையாது. இது அழகாக யூசெப் வச்சு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே ஏற்றியே வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்ட்ரு அடையாளப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது மேலே வந்துடும். கை உயரம்
மொத்தம் 20 இருக்குது. இருக்கிறத நான் அப்படியே ஃபுல் கவுன் மாதிரி வச்சிட போகிறேன். 8 இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன். ஒயரை வந்து 20 இன்ச்சு. இப்போ வச்சு பார்க்கலாம் நம்ம ஆம்கோல். சரியாக இருக்குது. நம்ம இருக்கிற அளவு அப்படியே கட் பண்ணிக்கலாம். கீழே கொஞ்சம் விட்டிங்கன்னா போதும். குண்டானவங்கன்னா கொஞ்சம் அதிகமாக விடுங்க. ரொம்ப ஒல்லியான பொண்ணுங்கன்னா வந்து கீழே வந்து ரொம்ப கம்மியாகவே கட் பண்ணுங்கள். அதிகமாக கட் பண்ணி எடுத்துருங்க. இது கை கட் பண்ணியாச்சு. கீழே மடித்து தைக்க அடையாளப்படுத்தியிருக்கேன். முன்னாடி கை வந்து குறைஞ்சி கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்துக்கு வந்து கோட்டுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து லைனிங் கிளாத்து நான் அலசி போட்டிருக்கேன். ஃபுல் வாயில் இது நான் 4 மடித்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கீழே உயரம் கம்மியாக இருக்கும். கடைசியில் மிஷினில் தைக்கிறப்ப கொஞ்சம் கீழே இறக்கத்துக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கரெக்டான கலர் இல்லை, அதனால் வந்து இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைச்சி எடுத்துடலாம். 16 இன்ச் இருக்குது. எப்போவுமே மே உயரத்தோட கீ உயரம் வந்து கோட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. 18 இருக்குது சுற்றளவு. இதுக்குமே நம்ம கொஞ்சம் அதிகம் வச்சு 10 இன்ச்சுக்கு 11 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த கோட்டு வந்து கொஞ்சம் லூஸாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பத்து இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர் வந்து 4 இன்ச் வைக்கிறேன். ஆம்கோல் வந்து 7 வைக்கிறேன். ஏன்னா இது காலர் சுடிதாருங்க. இது காலர் வச்சு நம்ம தைக்க போகிறோம் இந்த கோட்டுக்கு. இப்போ மேலேருந்து நான் சைடில் வளைச்சி விட்ருக்கேன். நம்ம கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த சைடில் வர கிளாத்து கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் கிராஸாக போட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கோட் தைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்பீங்க. அதை விட ஈஸி வேறு எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி கோட்டு தைக்கிறது. இப்போ முன்னாடி நல்லா ஆம்கோல் வந்து குறைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. ஆம்கோலில் நல்லா ஃப்ரீயாக லூஸாக விடுங்க. ஏன்னா நம்ம கை வைக்க போகிறது கிடையாது, அதனால் வந்து நல்லா லூஸாக விடுங்க. நான் பைப்பிங் தான் வைக்க போகிறேன் ஆம்கோலுக்கு. நெக்கு வந்து நான் 3.5 இன்ச் வைக்கிறேன். இதை கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு 1.5 மட்டும் வைங்க போதும். இப்போ இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம தைக்கிறதுக்கு போகலாம். இப்போ பேக் சைடு வந்து கழுத்து அடிச்சு, அதாவது வந்து முன்னாடி வந்து கழுத்து அடித்து திருப்பிக்கலாம். முன்பக்கம் நான் தைச்சிட்ருக்கேன். முன்னாடி பின்னாடி எது வேணாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து தைச்சி விட்ருங்க. இப்போ நல்லா கையில் தேய்ச்சி விட்றலாம். தேய்ச்சிட்டு எஜ்ஜிலே தையல் போட்டு 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம தைச்சி திருப்பிடலாம். இது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போகிற அளவுக்கு நல்ல கிராண்டான சுடிதாருங்க இது. நல்ல ஆனால் நம்ம சிம்பிளாகவும் போடுற மாதிரி போட்டுக்கலாம். டாப் மட்டும் போட்டு ப்ளூ இல்லை பிங்க் எது கிடைக்குதோ டாப் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து கழுத்துக்கு பைப்பிங் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். நான் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து அது கோட்டில் வந்து ப்ளூ நிறைய இருக்குது, அதனால ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இப்போ உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம். நல்லா சன்னமாக அழகாக கொடுத்துட்டு வாங்க. இது வந்து நான் 3ஆக மடித்து ஓடு தையல் போட்டிருக்கேன். அதாவது கோட்டுக்கு போக மீதம் உள்ள கிளாத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி கிராஸாக ஜாயின் பண்ணி நான் 3ஆக மடித்து ஓடு தையல் போட்டிருக்கேன். இப்போ இதை வச்சு
கழுத்தை சுற்றி தைச்சிடலாம். அதாவது கழுத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, பைப்பிங் தெரிகிற அளவுக்கு. பைப்பிங் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு கிராஸ் பீஸ்ன்றதுனால சுருக்கம் இருக்காது. பாருங்கள், அது ஒரு லைன் கொடுத்ததே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஒரு பிட்டு கூட மிச்சம் இல்லைங்க கோட்டுக்கு தைச்சதில். ஏன்னா அது லைட் கலருன்றதுனால அது மல்டி கலருக்கும் இந்த லைட் கலருக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ ஷோல்டருக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணி அமுக்கு தையல் போட்டுடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எப்போயுமே பைப்பிங் வந்து ஒரு நூல் வந்து வெளியே தள்ளி இருக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் தைச்சி திருப்பி அமுக்கு தையல் போடும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து ஆம்கோல் வந்து பைப்பிங் பண்ணிடலாம். ஆப்ஷன் தாங்க இது. உங்களுக்கு வேணும்னா பைப்பிங் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் மிஷினில் அடிக்கிறது தான் ஈஸியாக இருக்குன்னா அந்த மாதிரி பண்ணலாம். நான் வந்து முக்காலாம் ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே நம்ம தைக்கணும் அப்படின்றதுனால பைப்பிங் கொடுக்குறேன். அழகாக உருட்டி பண்ணுங்கள். இப்போ கீழேயும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இதுமாதிரி கீழேலாம் நம்ம இடுப்புக்கு பைப்பிங் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் இருக்கிறதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி கீழே கொடுத்து மேலே திருப்பி விட போகிறேன். அடியில் பக்கம் கொடுத்து மேல் பக்கம் திருப்பி விட போகிறேன். மேலே எனக்கே ஒரு ஆச்சரியம் தாங்க, 70 பாயிண்டில் நம்ம எப்படா அப்படி தைச்சோம் அப்படின்னு தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நானே ரொம்ப யோசித்தேன். அதாவது வந்து நம்மளுடைய இதுதாங்க, சரி இது எப்படியாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அது மாதிரியே வந்துடலாங்க. நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இது எப்படிமோ பத்துமோ பத்தாதோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது சரியாக வருது கூட சரியாக வராது. அதனால் வந்து எப்போயுமே ஒன்று கையில் எடுத்திங்கன்னா பயப்படாதீங்க, பயப்படாமல் தைரியமாக செய்யுங்க. ஏன்னா உங்களோட நம்பிக்கையை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாலும் அதை அழகாக காமிக்கிறது. இப்போ வந்து அடிப்பக்கம் கொடுத்து மேல் பக்கம் திருப்பி எஜ்ஜிலே தையல் போடுங்க. இதில் வந்து அந்த பேப்பர் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பிச்சு விட்ருங்க. நம்ம அடித்து தைக்கும் போது அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் நம்ம அமுக்கு தையல் போட்டுட்டோம். இப்போ மேலே வந்து சன்னமாக அப்படியே மடித்து தைச்சிட்டு வரலாம். அந்த பேப்பர் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், ஏன்னா மடிக்க வராது, அதனால சொல்கிறேன். அதாவது ரொம்ப பட்டையாக மடக்க வேணாம், ஓரளவுக்கு பிசுறு வெளியில் வராத அளவுக்கு கொஞ்சம் சன்னமாக தான் நான் மடக்கி விட்ருக்கேன். ஆனால் பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த அளவுக்கு மடிச்சு விடுங்க போதும். இதை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். ஏன்னா அடிப்பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு பிசுறு தெரியாது. ரெண்டாவது இந்த கிளாத் வந்து நல்ல கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிறதுனால நமக்கு அப்படியே அது வந்து காட்டன் கிளாத் வந்து நமக்கு சுருங்காமல் அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் 2 பக்கமும் ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். இப்போ அதை கொடுத்துட்டு தான் நான் இதுக்கு பைப்பிங் பண்ணுறேன். திடீர்னு யோசிப்போம் இல்லையா, இதை முடிச்சுட்டு அதை முடிக்கலாம், அதை முடிச்சுட்டு இதை முடிக்கலான்ற மாதிரி நான்
கை அதாவது கீழே பைப்பிங் கொடுக்க எடுத்துகிட்டு கீழ் பக்கம் வந்து நான் முடிச்சிட்டேன். இப்போ 4 இன்ச்சு கை வந்து மார்க் பண்ணியிருக்கேன், அடையாளப்படுத்தியிருக்கேன் சைடில் 4 இன்ச்சுக்கு. கைக்கும் சன்னமாக அந்த இது பார்டர் கொடுத்துருக்கேன். கரெக்டாக வச்சு தைச்சி விடுங்க. நம்ம மார்க் பண்ணதுலேயே தைச்சி விட்டுறலாம். இப்போ நம்ம கீழ்ப்பக்கமும் லைனிங் போட்டுட்டு கீழேயும் தைச்சி விட்டுறலாம். 2வது தையல் போட்டுக்கோங்க கையில். இதுக்கு லைனிங் 3 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி கை வந்து சரியாக வரணும் நமக்கு, அதாவது 2 பைப்பிங் ஒட்டி வரணும். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரிலாம் சரியாக வருதான்னு பார்த்துட்டு அடையாளப்படுத்திக்கோங்க கைக்கு மாதிரி கூட. ஏன்னா சில நேரம் வந்து நமக்கு ஏற்ற இறக்கமாக வராது. இதுக்குமே இதே மாதிரியே அடையாளப்படுத்திக்கோங்க. அது மேலேயே அப்படியே வச்சு நம்ம தைச்சி விட்டுறலாம். ஏன்னா கையை எல்லாமே முடிச்சுட்டு கீழ்ப்பக்கம் தைங்க. ஏன்னா வந்து எதுவுமே முடிக்காமல், கையெல்லாம் முடிக்காமல் நீங்கள் வந்து கீழே தைச்சிட்டிங்கன்னா வந்து ரொம்ப கனமாயிரும். நமக்கு தைக்கிறதுக்கு வந்து அது இழுத்துக்கிட்டே தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மேலே ஃபுல் ஃபினிஷிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழ்ப்பக்கம் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். ரெண்டு தையல் போட்டாச்சுங்க. இதுக்கு நாட்டு நான் எதுவுமே வைக்க போகிறது கிடையாது, சும்மா தான் தைச்சுட போகிறேன். ஏன்னா கோட் போட்டு போடுற மாதிரி இருக்கனால நான் நாட்டு வைக்கலாம். இப்போ சைடில் வந்து எப்பயுமே ஓரத்தில் தையல் போட்டுட்டு அடுத்தடுத்து தையல் போடுங்க. இப்போ கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்போ அவ்வளோதாங்க, டாப்பு முடிச்சிச்சு. இப்போ கோட் தைக்கலாம். கடைசியாக போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு டாப்பு. கீழே வந்து கொஞ்சம் பத்தலைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச்சு அகல வச்சு கீழே வந்து 2 இன்ச்சு அகல வச்சு கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூ கட் போட்டுக்கோங்க. இது மேலே கழுத்துலேருந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது கட் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம லைனிங் வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முன்பக்கம் வைங்க. இப்போ மேலேருந்து வச்சுட்டு வந்து திருப்பிடலாம். எட்ஜிலே தையல் போடுங்க. இதுக்கு நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக லைனிங் போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி ஓடு தையல் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸு தாங்க நமக்கு மிச்சமாக இருந்தது. மீதி எல்லாமே நமக்கு சரியாக போச்சு. இப்போ 2 பக்கமும் ஒரே மாதிரி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது முன்னாடி மட்டும் நம்ம அடித்து திருப்பி எட்ஜில் தையல் போட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்துருங்க. அமுக்கு தையல் போட்டுட்டு அப்புறம் பைப்பிங் கொடுத்துருங்க. நல்லா கரெக்டாக வச்சு
போடுங்க. அழகாக உருட்டி தைச்சிடலாம். இப்போ மறுபடியும் சோல் இருக்குது, நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். இது கையில் இல்லை, அதனால அமுக்கு தையல் மட்டும் போட்டு விடுங்க. இப்போ நெக்கு வந்து அளந்துக்கலாம். பதினேழு இன்ச் இருக்குது, அதில் பாதி எவ்வளோ வருதோ பார்த்துக்கோங்க. கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 6 இன்ச்சு வந்து நான் ஒயர் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் நம்ம கழுத்தோட 3 இன்ச்சுக்கு இப்படி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் போட்டுக்கோங்க. கீழே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதில் 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு நம்ம கழுத்து எவ்வளோ எடுத்திருக்கோம், 8.75 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்குங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே இறக்கிக்குங்க. இறக்கிட்டு மறுபடியும் பார்க்கலாம். 8.75 இன்ச்சு இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி வளைவாக போட்டுட்டு 1/4 இன்ச்சுக்கு வளைவாக போட்டுட்டு இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கை வச்சு கட் பண்ண முடியலன்னா குண்டூசி வச்சு மாட்டி விட்டுட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். இப்படி இந்த சன்ன காலராக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம ஒரு ஓரமாக இந்த காலரை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் அதை பத்தாதனால 2 கொடுக்குறேன். அதாவது வந்து ப்ளூ கலரில் வச்சு அயன் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மெயின் கலர் வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் லேசாக இருக்க மாதிரி தெரிஞ்சு அதனால ப்ளைனாக ப்ளூ கலரில் கொடுத்து ஒரு தையல் போட்டு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே சுற்றிலும் கட் பண்ணுங்கள். சுற்றிலும் கட் பண்ணிவிட்டு இந்த ஓரங்களில் மடிச்சிடிச்சிடலாம். இந்த ஓரத்தில் ஃபுல்லாகவே ஓடுதையல் போட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம அதை பிரித்து விட்டுடலாம். இப்போ அடியில் வந்து ஒரு கிளாத்து கொடுத்துருக்கேன் நான். அது மேலே வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம அதாவது ஓடுதையல் போட்டு கிளாத்தை வந்து மேலே வச்சு நான் தைக்கிறேன். இப்போ வந்து அதை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் பத்தலை, 2 ஒரு பக்கம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதை சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ நல்லா பரட்டி விட்ருங்க. கையில் நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா நின்றுக்கும். இப்போ காலர் வச்சு தைச்சி ஃபினிஷ் பண்ணிடலாம். காலர் அடிப்பக்கம் வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அடிப்பக்கம் வச்சுட்டு மேலே வந்து நம்ம கழுத்து பகுதியை வச்சு சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, பின்னாடி கழுத்துக்கும் அந்த காலரில் சென்டரும் அதுவும் மட்டும் சேர்ந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. காலர் வந்து நீட்டாக வந்துடும். சப்போஸ் அது பத்தலை செய்யலைனா தான் ரொம்ப கஷ்டம். எனக்கு அதனால தான் கழுத்து வந்து ஒரு தடவைக்கு நம்ம 2 தடவை வச்சு பார்க்கணுங்கிறது. வச்சு பார்த்து நமக்கு வந்து கரெக்டாக வருது. வச்சு பார்த்து நம்ம கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து சரியாக வரும். கழுத்தோட அளவு காலரோட அளவு நமக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க. ஏதாச்சும் ஒன்று கூட குறையாக போயிடுச்சுன்னா தான் சங்கட்டம். இப்போ அதை அப்படியே மேல் பக்கமாக திருப்பி விட்டு நம்ம தையல் போட்டு விட்டுறலாம். போட்டுட்டு இந்த ஓடு தையல் போட்டதெல்லாம் வந்து எடுத்து விட்ருங்க. நானும் பயந்துட்டு தான் தைச்சேன். சரியாக வந்துடுமா, பத்துமா பத்தாதான்னு ரொம்ப பயந்தேன். அப்புறமா தைக்க சரி எப்படினாலும் தைச்சி முடிச்சிடலாம், அழகாக வந்துடும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஆனால் ஃபினிஷ் பண்ண விட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வெறும் 70 பைனில் ஒரு கோட்டு, அதை வச்சு கீழே இவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அது கலர் வந்து அழகு கலர். நான் முன்னாடியே போயிருந்தால் 1 மீட்டர் எடுத்திருப்பேன். நான் வந்து போனப்போ வந்து இது லாஸ்ட்டில் தான் இருந்தது.
இப்போ வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். அந்த ஒரு தையல் பிரித்து விட்டுட்டு இப்போ அந்த காலர் எட்ஜிலே தையல் போடுங்க. கலர் எட்ஜிலே போட்டு வாங்க. இப்போ இது மல்டி கலர் தாங்க. எந்த நீங்கள் ஃபேண்ட்டு வேணாலும் போடலாம். பிளாக்கு, பிங்க்கு, ரெட்டு, எது வேணாலும், எல்லோ, எந்த கலர் வேணாலும் நீங்கள் போடலாம். இப்போ வந்து நம்ம மேலேருந்து சைடில் வந்து தைக்கிறப்ப இங்கே நம்ம கொஞ்சம் ஓப்பன் விட்டுடலாம் ஒரு 2 இன்ச்சுக்கு. ஏன்னா அது ஃபுல்லாக நம்ம தைச்சி விட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால் வந்து 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு திருப்பி வந்துட்டேன். அங்கே மட்டும் நம்ம ஓப்பன் வச்சு தைச்சிடலாம். 2 இன்ச்சில் 1 இன்ச்சு விட்டிங்கன்னா கூட போதும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம சுற்றிலும் பைப்பிங் பண்ண போகிறோம். அடியில் வந்து கிராஸ் பீஸ் இருக்குது. மேலே வந்து நம்ம எட்ஜ்லேயே அந்த தையலை போட்டு வரலாம். இப்போ நம்ம தைக்கிறது வந்து காலர் அப்படியே சுற்றி அந்த பக்கம் வந்துடும். இந்த காலரில் எட்ஜில் தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது சுற்றி அப்படியே அந்த பக்கம் வந்துடும். இப்போ போட்டாச்சு சூப்பராக. இப்போ நம்ம உருட்டி தைச்சிடலாம். காலருக்கும் சேர்த்து பைப்பிங் வைக்கிறது வந்து காலர் மடங்காமல் ரொம்ப ஸ்டிஃபாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் சேர்ந்தாப்படி எல்லா பக்கமும் பைப்பிங் வர மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுற்றிலும் கீழே வரைக்கும் போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிக்க போகிறோம். அந்த வளைவுலலாம் நல்லா பீஸில் நல்லா உள்ளே தள்ளி நல்லா குண்டு குண்டுன்னு வச்சுட்டு வாங்க. இப்போ இன்னொரு தலையில் அமுக தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. இப்போ வந்து இதுக்கு நாட்டு அடிச்சிடலாம். கிளாத் வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க, படித்து திருப்பிடலாம். திருப்பி எடுத்து வச்சு இப்போ நல்லா உருட்டி தைச்சிருங்க. மிஷினை விட்டு வெளியில் வந்துட்டு நான் உருட்டுறேன். இப்போ சென்டரில் வந்து நம்ம நாட்டு வச்சிடலாம் அடையாளப்படுத்திட்டு. சும்மா கீழே வந்து ஒரு பூ மாதிரி கொடுத்துருக்கேன் டிசைன், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் பண்ணலை. இப்போ இந்த மாதிரி கட்டி விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சூப்பராக வந்து ஒரு கோட்டும் டாப்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு தைச்சி போட்டு அசந்துக்க பாருங்கள். இது டாப்பு.
எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். நல்லா பெருசாகவே இருக்கும். அவள் கையை இழுத்து பிடிக்க மாட்டேங்கிறா, அந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்கும். 2 லைன் மீதி இருந்தது வந்து இன்னொரு லைன் கொடுத்துட்டேன் மேலே டாப்புக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. கீழே போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ கோட் போட்டு பார்த்துடலாம் பாருங்கள். எவ்வளோ கிராண்டாக நல்ல சின்ன பிள்ளை மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது பார்க்குறதோடு இல்லாமல் இது எப்பயுமே வந்து உயரத்தோட கோட் வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.